அத்தை, இன்னைக்கு காலேஜ் ரீஓப்பன் ஆகுது, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிப்பா, போயிட்டு வாப்பா. அம்மா, மாமா போயிட்டாராமா? தோ போறாருமா. மாமா என்ன மீனா? லஞ்ச். தேங்க்யூ. மாமா
என்ன ஆச்சு? ஐயோ ச்சே. எக்ஸ்கியூஸ் மீ சார், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ப்ராப்ளமாக இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே, பார்க்கலாம். மேடம், வண்டியில் தான் மேஜர் ஃபால்ட்டாக இருக்குது. மெக்கானிக்கிட்ட கொடுத்து தான் சரி பார்க்கணும். ஐயோ ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சே. இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் ட்ராப் பண்ண முடியுமா? ஷூர். எங்கே இருக்குது உங்கள் ஆஃபீஸ்? என்னுடைய ஆஃபீஸ் அடையாரில் இருக்குது. நான் காலேஜ் போகிற வழியில் தான் உங்கள் ஆஃபீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ட்ராப் பண்ணிடுறேன். சார் 1 செகண்ட், நான் வண்டியிலேருந்து சாவி எடுத்துக்கிறேன். சரி, உட்காருங்க. ஹாய் கீதா. சும்மா இருடி, கடுப்பேத்தாத, நானே லேட்டாக வந்திருக்கேன். ஓ, கீதா லேட்டாக வந்ததை பாஸுக்கு போட்டு கொடுத்துட்டு குவார்டர் கரெக்ட் பண்ண வேண்டியதான். ஹாய் கீதா. பஞ்சுவாலிட்டியை கீப் பண்ணுற நீயே லேட்டாக வந்து ஆச்சரியமாக இருக்கு. அதை ஏண்டி கேட்குறேன்? வர வழியில் வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. ச்சே, நீ வேற. லவ்வா? ஆமாம், அப்படிதான். அது என்ன சொல்லுப்பா ப்ளீஸ். என்னை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ட்ராப் பண்ணாரு. ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸம். உள்ளம் கவர்ந்த கல்வன். ஆமாம், அப்படிதான் வச்சுக்கோ. எம்டி கிட்ட போட்டு கொடுத்துட்டு குவார்டர் கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகே சார், யாரோ ப்ரொஃபஸரா கீதா மேடத்தை ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. என்னையா சொல்ற? உண்மை தான் சார் சொல்கிறேன். ஏன் 2 கண்ணால பார்த்தேன். ஆஃபீஸில் கீதா வந்து நான் வேலைக்கு வச்சு ரூட்டு போட்டா இவன் யாரு ப்ரொஃபஸரு? தெரில சார், நான் இப்போ தான் பார்த்தேன். சரி சரி, வாட்ச் பண்ண அவனை. சரி சார்.
நல்லா இருக்குல்ல? இந்த புக்கு நல்லா இருக்குல்ல? ஆமாம்மா. ஆமாம்மா, இது ரொம்ப மேக்கப். இந்த கண்ணாடி பாரு, நல்லா இருக்கப்பா? ஓகே 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 ஓகே. சரி. வேற என்ன விஷயம்? ஏய் சரி பரவாயில்ல, காலேஜ்லாம் நம்ம நல்லா போயிட்டு இருந்தோம்ல. போகிறது என்னடா அந்த கண்ணாடி இருக்கு? சரி போலாம் வாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். முன்னெல்லாம் நீங்கள் ப்ரொஃபஸருக்கு குட் மார்னிங் சொல்லுவீங்க, இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. விஜய், டு யூ நோ ஷேக்ஸ்பியர்? எத்தனை ட்ராமா எழுதியிருக்கான்னு தெரியுமா? சார் அவனுக்கு எங்கே சார் அதெல்லாம் தெரியும்? சாந்திக்கு எத்தனை லவ் லெட்டர் எழுதியிருக்கான்னு. சைலன்ஸ் சைலன்ஸ். சாந்தி, உனக்காவது தெரியுமாம்மா? 12 ட்ராமாஸ் எழுதியிருக்காரு. பார்த்தீங்களா, பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாங்க. நீங்கள்லாம் எதுக்கு வர்றீங்க? ஓகே, டுடே ஐ எம் கோயிங் டு டேக் ஷேக்ஸ்பியர் ஸ்டோரி. கிளியோபாட்ரா வந்து அந்த காலத்தில் கழுத பாலில் தான் குளிப்பாங்களாம். அவ்வளோ பேரழகி. கழுத என்ன சார் அவ்வளோ பாலா கறக்க போகுது? குடிக்க பசும்பாலே கிடைக்கல. சைலன்ஸ் சைலன்ஸ். கிளியோபாட்ரா ஹஸ்பண்ட் பேர் சீசர். அவருக்கு நிறைய எனிமிங்க இருந்தாங்க. கிளியோபாட்ராவை அடையிறதுக்காக சீசருடைய நண்பர் புருட்டோ அவரை குத்தி கொலை பண்ணிட்டார். சீசர் அவரை பார்த்து, யூடியூப் புருட்டோ, நீமா புருட்டோ என்று கேட்டார். ஓகே டி ஸ்டூடெண்ட்ஸ், பெல் அடிச்சாச்சு. மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். see you tomorrow. 12:30க்கு லஞ்சு பிரேக்கு. எல்லாரும் விட்டு சாப்பிடணும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு தெம்பாக இருக்கலாம். கூட்டு, பொரியல், மீன் குழம்பு, தயிர் சாதம் எல்லாத்தையும் கரண்டியில் மிக்ஸ் பண்ணி அடிப்போம் ஒரு அடி. கோவிந்தா, சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி வெளியே போய் சாப்பிட்றலாம். அப்பாடா. ஏய், கல்வனின் காதலி கல்வன் யாரடி? ஏய் இப்போ நான் சாப்பிடணுமா வேண்டாமா? ஏய், கோவப்படுறத ஒழுங்கா கோவப்படுறி. ஒரு நாள் வண்டியில் வந்தால் லவ் வந்துருமா? ஹலோ, ஒரு நாள் இல்லை, ஒரு நிமிஷம் போதும். ஒரு நொடியில் லவ் வந்துடும். ஆனால் பல வருஷம் வாழ்கிறத ரோட்லையும் வண்டியிலையும் போய் வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. ஹலோ, உங்கள் ஃபிலாசபியெல்லாம் எங்கள் மேலே திணிக்காதீங்க. என்னடி சாப்பிடுற? நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் விளக்கில் விழுகிற விட்டில் பூச்சி மாதிரி வீணாயிராதீங்க. நாம் விட்டில் இவர் சேட்டிலைட்டு, இப்படி லா பேசி தான் இன்னும் கல்யாணமே ஆகலை. ஏய், சந்தடி சாக்கில் ஓட பார்க்குறியா? உட்காருடி. கிளம்பட்டுமா? ஏய், ஆம்பளைங்க தான் லவ்வ சொல்றதுக்கு தயங்குவாங்க. நீ துணிஞ்சு சொல்லடி, நாங்க இருக்கோம். ஏய் கீதா, நாளைக்கு உனக்கு பர்த்டே தானே? ப்ரொஃபஸர் இன்வைட் பண்ண, எல்லாருமே பார்த்துலாம். ஆமாடி. ஆமாடி. ஏய் என்னம்மா இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? ப்ரொஃபஸரை நினைச்சு. அங்கே என்னத்தை கேட்குறீங்க, இங்கே கேளுங்க. உங்கள் 2 பேரோட ஜோடி பொருத்தமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரோ சூப்பர்.
ஹலோ, குட் ஈவினிங் சார். யா நீங்க ஐ எம் கீதா. மார்னிங் லிஃப்ட் கொடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா? ஆமா, என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இல்லை, காலையில் வண்டி ரிப்பேர் செய்யும்போது உங்கள் விசிட்டிங் கார்டு கீழே விழுந்துருச்சு. அதை வச்சு தான் பேசினேன். அது தப்பு இல்லையா? ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே. இப்போ எதுக்கு ஃபோன் பண்றீங்க? நாளைக்கு என் பர்த்டே. அப்பாவும் அம்மாவும் ஃபாரின்ல இருக்காங்க. வீட்டில் 2 வேலைக்காரங்க தான் இருக்காங்க. நாளைக்கு நீங்கள் வந்து என் பர்த்டே பார்ட்டியில் விஷ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே. குட் நைட். அம்மா லட்சுமி, எல்லாரும் சாப்பிட்ட பிறகு கடைசியா எனக்கு தர்ற மிச்ச மீதி ஏதாவது இருக்கா? அலையாத சும்மா இந்த புடி. சொன்னது மாதிரியே மிச்ச மீதாரி தான் இருக்கும் போல தெரியுது எனக்கு. ஆமா, நாளைக்கு கீதா அம்மா பிறந்த நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? வழக்கமா என்ன, அம்மாக்கு பிடிச்ச வடை பாயாசம் தான் செய்ய போறேன். பாயாசத்துல கொஞ்சம் தூக்கலா சீனியை போட்டு முந்திரி பருப்பு போட்டு அப்படியே பொண்ணு வருவலா வறுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு தானே. மிச்சம் இதெல்லாம் உனக்கு தான். எப்ப பார்த்தாலும் மிச்ச மீதி எனக்கு தானே. தலை எழுத்து. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஏ ஜாலி. பார்ட்டி தான் பழகுது இன்னைக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to my dear Geeta. Happy birthday to you.
அம்மாவுக்கு ஜாலியாக பர்த்டே கொண்டாடியாச்சு. நமக்கு எப்போ கேக்கு ஊட்ட போற? என்னயா எப்ப பாரு என் பின்னாலே சுத்திட்டு வர? எனக்கு எப்போ கேக்கு ஊட்ட போறேன்னுதா? ஊட்டணுமா? ஆமா. இந்தா தின்னு. ஓ. இப்படி ஆக்கிட்டீங்களே. ஆமா ஆமா. ஏய் ரேகா எங்க இன்னும் ஷாலினியை காணோம்? அவ தூங்கு முஞ்சி, அவ தூங்கிட்டு தான் இருப்பா. அதோ வரா பாருடி. ஹாய். அட என்னாச்சு உனக்கு? டூஷ். ஹலோ ரேகா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. லீவ் எப்படி எப்படியோ போச்சு. சரிதான். தினம் தினம் ரொம்ப போரடி, அவ்வளோதான். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. இவ வந்துட்டா விஜய் பின்னாடி வருவான். ஏய் உதப்படுவேன். ஹாய் மச்சான், நான் சொன்ன மாதிரி வந்துட்டான் மத்தியா. நீ கண்டிப்பா உதப்பட போற. உதப்பட போறானே இல்லையா? வெள்ளச்சி வாங்க கிளாஸுக்கு போலாம். பெல் அடிச்சிடுச்சு, வாங்க கிளாஸுக்கு போகலாம். வாங்க சீக்கிரம் போடுங்க. ஃபால் ஃபால். பால் உங்ககிட்ட இருக்கு, நீங்க நல்லா போடணும். அவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த பக்கம் சர்வீஸ் போடுங்க. பாய்ஸ் நீங்க போடுங்க. பாலை எப்படி போடணும்னு தான் சொன்னேன். இப்படி பாலோட மோதவா சொன்னேன். எங்க அந்த ப்ரொஃபஸரு? இதோ இருக்கார் சார். யோ, எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் சைட் அடிச்சிருக்கிற நீ. மிஸ்டர், யார்கிட்ட வந்து என்ன பேசுறீங்க? நான் மட்டும் பேசிட்டு இருக்கிறேன், நீ ராங்கா பேசிட்டு இருக்கிற. என்ன சார் பிரச்சனை? சார் கொஞ்சம் காமரா சார். எதுக்கு சார் அவர் அடிக்கிறீங்க? போய் உங்க சார் விடுங்க சார், அவர் நாங்கள் பார்த்துக்குறோம். நக்கலா? சரி, போங்க சார். என்ன பண்றேன் பாரு. உன்னை பாத்துக்கிறேன் பாரு. என்ன இப்படி நடந்துச்சு? தம்பி என்னத்த? உட்காருப்பா. மீனா அப்பா இல்லாத பொண்ணு, செல்லமாக வளர்ந்த பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிட்டு கண்கலகம் பார்த்துப்பியாப்பா. என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க? நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை. என்னை படிக்க வச்சு ஆளாக்கி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கீங்க. இதை நான் மறப்பேன்னா? மீனாவை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண் கலங்காமல் பார்த்துக்குவேன். அவளை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. அவளை நல்லா பார்த்துக்குவேன். ஹலோ, யார் பேசுறது? நான் கீதா பேசுறேன். ஓ, கீதாவா? இன்னைக்கு லீவு, போர் அடிக்குது, வெளியில போலாமா? எங்க போலாம்? பீச் இல்லைன்னா பார்க்குக்கு போலாம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சூடா இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமா? ஓகே. வேற 2 கூல்ட்ரிங்க்ஸ். மிஸ்டர் சுரேஷ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. Why don't you marry me? நோ, ஐ எம் சாரி கீதா. நான் அந்த மாதிரி எண்ணத்தோட பழகலை. தப்பா எண்ணம் இருந்தால் மாற்றிக்கோங்க.
கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? எங்கள் அத்தை பொண்ணையே திருமணம் செய்யறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் அத்தை தான் குழந்தையிலேருந்தே வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சுருக்காங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லாதனால எங்கள் அத்தையே அப்பா அம்மாவை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். நோ, நான் சின்ன வயசுலேருந்து செல்லமாக வளர்ந்துட்டேன். எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. நான் எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு. நான் ஆசைப்பட்டது இது வரைக்கும் அடையாமல் விட்டதில்லை. நிச்சயமாக உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஐ எம் சாரி. அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் மாற்றிக்கோங்க. சாரி கீதா, ப்ரொஃபஸருக்கும் அவங்க அத்தை பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறது புரியல. என்ன பார்ப்போம், இரு, ஏதாவது ஐடியா இருக்கான்னு கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏதாவது சொல்கிறியா? ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியுமா? ஏய், லஞ்சுக்கு ஏன் வரல? பட்டாம்பூச்சி போல படபடன்னு இருப்ப. ஏய், என்னாச்சு? ஏய், அதான் நாங்க இருக்கோம்ல. கவலைப்படாத, நாங்களும் இருக்கோம். சார் ஊத்திக்கிச்சான். என்னையா சொல்ற? உண்மைதான் சார் சொல்றேன். யாரோ அத்தை பொண்ணா, அந்த பொண்ணை தான் ப்ரொஃபஸர் கல்யாணம் பண்ணிக்க போறாராம். இனிமே உங்களுக்கு ரூட்டு கிளியரு. என் காதால கேட்டேன். ஊத்திக்கிச்சா? ஆமா சார், ஊத்திக்கிச்சான். அப்ப லைன் கிளியர். ஆமா சார். ஜாலியா இருக்கலாம். இந்தா ஒன்று பண்ணு. இந்தா போய் நல்ல சரக்கா சாப்பிடு. என்ஜாய் பண்ணு, சந்தோஷமா பாரியா நோட்டை. என்ன இன்னும் ஆளை காணும், லேட் ஆயிடுச்சு.
மீனதுமே நீய பார்த்துக்கோ, மேடு பள்ளத்தை தெரிஞ்சுக்கோ, காஞ்ச மாடா பாஞ்சுக்கோ, நீ கம்பங்கொல்லைய மேய்ஞ்சுக்கோ, கட்டுத்தரைகளை நான் உடைக்க, காமக்கடலிலே நீ குதிக்க, சேர்த்துக்க மாமா உன்னோடு என சீதப்படுத்தி விளையாடு. கட்டுத்தரைகளை நான் உடைக்க, காமக்கடலிலே நீ குதிக்க, சேர்த்துக்க மாமா உன்னோடு என சீதப்படுத்தி விளையாடு. பட்டு வண்ண பவள மீனி ஒருசது பாரு உன் மேலே, பாவை நானோ பருவ பொண்ணு பார்த்துக்கோயா கிட்ட வந்து. பட்டு வண்ண பவள மீனி ஒருசது பாரு உன் மேலே, பாவை நானோ பருவ பொண்ணு பார்த்துக்கோயா கிட்ட வந்து. இது தளரா பருவ மேனி, நித்தம் தவிக்குது என் மனக்கேணி. ஹே வா வா உன்னை தாத்தா வந்து போதைய ஏத்திக்க மாமா. இது தளரா பருவ மேனி, நித்தம் தவிக்குது என் மனக்கேணி. ஹே வா வா உன்னை தாத்தா வந்து போதைய ஏத்திக்க மாமா. பட்டு வண்ண பவள மேனி ஒரு சிறு பாரு உன் மேலே, பாவை நானோ பருவ பொண்ணு பார்த்துக்கோயா கிட்ட வந்து. அட மச்சி. அமைதி அமைதி. அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். வணக்கம். திருக்குறளை பற்றி பாடம் நடத்த போகிறேன். உங்களுக்கு திருக்குறளை பற்றி ஏதாவது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இந்த பாலில் ஒரு பாலாவது உங்களுக்கு தெரியுமா? ஆண் பால், பெண் பால், பசும்பால். சரியா சொன்னீங்க. இந்த பால் அந்த பால் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. திருவள்ளுவர் எழுதின ஒரு பால் கூட உனக்கு தெரியல. சரி, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுயிர் உய்த்துவிடும் தெரியுமா? தெரியாது. அடக்கமாயிருந்தா அடக்கத்துக்கு ஆண்டவன் எப்போ நம்ம கூடவே இருப்பான். அடக்கம் இல்லாத மாணவர்களாக இருந்தால் கடுகளவு கூட கடவுள் நம்மளோடு இருக்க மாட்டார். இதை நீங்க புரிஞ்சிக்கணும். மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும். இதுக்காகத்தான் நம்ம மாநகர பேருந்தில் கூட நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மாணவருக்கும் ஆசிரியருக்கும் பிரிவு இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். சரியா? என்ன பேசாம இருக்க? ஐ லவ் யூ. இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்கிற. ஐ லவ் யூ. அங்கே போகலாமா? வா போகலாம். என்ன பேசாமல் வர? கீழே உட்காரலாமா? எப்படி இருக்கு இந்த ஏரியா? நல்லா இருக்குல்ல? தக்காளியை சாப்பிட்டு தான் பார்க்க முடியும். முருங்கைக்காய முறி கையடியா கஸ்டமர் டீல் பண்ற முறையா அது? ஆளை பாரு, எவ்வளவு வச்சுக்கிற? யூஎஸ் டாலர் வச்சுட்டு அழட்டிக்கிறேன். இந்தியாவில்
யூஎஸ் டாலர் எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு அனுமார் டாலர் இருக்கு, ஏசுநாதர் டாலர் இருக்கு, முருகன் டாலர் இருக்கு. விளைங்கிருவேன் ஆளை பாரு. ஐயனார் கோயில சுண்டலை வாங்கின மாதிரி. ஏய் இங்க பாரு, இந்த காசுல பைய நிறையா காய்கறி வாங்கிட்டு போலன்னு வந்திருக்கேன். நீ இத்தினூடு காய்கறியை வச்சுக்கிட்டு அல்லட்டுறியா அல்லட்டு? இதைய வச்சுக்கிட்டு தான் இந்த ஆள்கிட்ட ஆள்றியா? 2011 விலைவாசி தெரியுமா? கூட நிறைய காய்கறி வாங்குறது அதுவும் கொப்பங்காலத்தில். இங்க பாரு, இதெல்லாம் தங்கம்மா கிலோ கணக்கில் அள்ளிட்டு வர்றதுக்கு காய்கறியா காய்கறி தெரியுமில்ல? இக்கடை சூடு. இங்க பாரு, நீ கொடுக்குற காசுக்கு இந்த காய்கறியை இதில் எடை போட்டு கொடுக்க முடியும். வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், நகை வாங்கலாம். விதி இருந்தால் தான் தினந்தோறும் காய்கறி வாங்கலாம். காய் 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 காய். பாரு மச்சான், தேவி வரேன்னு சொன்னா வரவே இல்லை. செல் எதுக்கு வச்சுட்டு இருக்கேன்? பேச வேண்டியது தானே. ஹலோ தேவி. என்ன தேவி, விஜய் பாரு எப்படி அவன் ஃபிகரோட சூப்பராக சுற்றிட்டு இருக்கான். நீ வரேன்ன வரவே இல்லை. அப்படியா? இன்னும் ஒரு மாதத்தில் பார் ஜிம்முக்கு போய் சூப்பராக உடம்பேற்றி ஹீரோ மாதிரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நீ என் பின்னாடி சுற்றி ஒரு பார்க்கலாமா? எப்படி? சரி பார்க்கலாம். தம்பி, கல்யாணத்தை என்னால் பெருசாக நடத்த முடியாது. கோவில்லையோ அல்லது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வச்சுக்கலாம். அங்கேயே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பாடு போட்டுடலாம். என்னப்பா சொல்கிற? சரி அத்தை, உங்கள் இஷ்டம். இந்த திருமணத்தில் உங்கள் 2 பேர்த்துக்கும் மனப்பூர்வமான சம்மதம் தானே? ஓகேயா? ஆமாம், மனப்பூர்வமாக சம்மதிக்கிறோம். இதில் சைன் பண்ணுங்க. விட்னஸ். ரெண்டு பேரும் மாலை மாத்திங்க. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. மோசம் போயிட்டோமே. நல்லா மோசம் போயிட்டோம். அம்மா கீதாம்மா, நம்ம மோசம் போயிட்டோம்மா. நம்ம மோசம் போயிட்டோம். நம்ம புறப்பேசருக்கும் அவங்க அத்தை மகளுக்கு கல்யாணம் நடந்து மாலையும் கழுத்தும்மா வந்துகிட்டு இருக்காங்கம்மா. என்ன சொல்ற கலைவானா? உண்மையை தாம்மா சொல்றேன். Ha 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 ha.
ஹலோ, கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் சுரேஷ். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியல. உங்களுக்கு ஒரு gift ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். கிஃப்ட்டும் விருந்தும் சேர்த்து கண்டிப்பாக என் வீட்டுக்கு வரணும். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். என்னதான் இந்த வீட்டில் நான் வேலைக்காரனா இருந்தாலும் இது எனக்கு சொந்த வீடு மாதிரி. நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன். யாருது? வாங்க சார், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அம்மா அம்மா, இது வேறையா? அம்மானா அம்மா தான். இன்னைக்கு ப்ரொபோசர் காளி. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. உட்காருங்க. சாரி, கல்யாணத்துக்கு வர முடியல. ஆமாம், gift ஏதோ வாங்கி வச்சிருக்குன்னு சொன்னீங்களே, என்னது அது? என்னையே நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். டோன்ட் பி சில்லி. நான் முன்ன மாதிரி இல்லை. நவ் ஐ எம் மேரிட். இல்லை, நான் சும்மா சொன்னேன். இட்ஸ் ஓகே. சரி, என்ன சாப்பிட்றீங்க? எனிதிங். கூல்ட்ரிங்க்ஸ்? ஓகே. கலைவாணன், வந்துட்டீங்கம்மா. சாருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. இந்தாங்கம்மா. இந்தாங்க. என்ன டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கு? இப்போ வர கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, அதனால தான் இப்படி. இட்ஸ் ஓகே.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன படிக்கிறீங்கப்பா? தமிழ் பாடத்துல ஒரு சந்தேகம் காமிங்க. சரி, உனக்கு அதுவா? அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. சார் என்ன சார் ஆச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, சின்ன மேட்ரு தான். நான் பார்த்துக்கிறேன். அடடா. நீங்கள்லாம் கிளாஸ் சரி. போங்க. கீதா நேற்று ஃபோன் பண்ணி கிஃப்ட் எதாவது வாங்கி வச்சுருக்கேன், வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போது அவங்க முகம் ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. நான் பயந்து போய் மாடியிலேருந்து கீழே உதிச்சிட்டேன். அப்போ அடிபட்டது. நான் வேணா போய் கேட்டுமா சார்? வேணாம், நீ சின்ன பையன். என்ன சார் இவ்வளோ அடிபட்டு நான் பார்த்துக்கிறேன். என்ன சார் இது பையில? நான் ஒன்றா போய் பார்க்குறேன் சார். வேணாம் நான் என்ன பார்த்து. சார் இது எப்படி சார் சும்மா இருக்குது? நீங்கள் கிளாஸ் போங்க. சரி சார், ஓகே. வாங்க பார்ப்பலாம். சார் எது வேணாலும் எடுத்து படியா. ஹாய் ஹாய். சைலன்ஸ், Bye. சைலன்ஸ். போயா போயா, என்னையா லுக்கு?
சார் இவன் படிக்க வந்தானா இல்லை என்ன பார்க்க வந்தானான்னு கேளுங்க சார். ஏன்யா பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமா? பொண்ணுன்னா தெய்வம் மாதிரியா. தேங்க்யூ சார். நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். போயா போயா போயா. தம்பி என்னை காட்டி கொடுத்துறாதப்பா. இதை வேணா திரும்பி படி. எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ஷேக்ஸ்பியர் கலெக்ஷன்ஸ் தான் வேணும். இது உன் லைப்ரரி, எதை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் படிப்பா. அப்பா தப்பிச்சண்டா சாமி. அம்மா தாயே, என் தாலிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துமா. அத்தா அத்தா, தைரியமா போ, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். அம்மனை நினைச்சு பாடு, உன் புருஷன்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. போ, தைரியமா போ.
ஹலோ. ஹலோ கீதா, ஏன் ஆஃபீஸ்க்கு சரியா வரதில்ல? குட் மார்னிங் சார். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வர முடியல. நீ ஏமா கவலைப்படுற? அவன் கிடக்குறான் ப்ரொஃபஸர், நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடு, காரு, பங்களா எல்லாமே உனக்கு தானே, உனக்கு எழுதி வைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் எங்கள் வீட்டில் பார்ட்டி வச்சுருக்கேன், கண்டிப்பாக வந்துடணும். ஓகே. ஓகே கீதா, நான் ஈவினிங் வந்து பார்த்துக்கிறேன். யார்கிட்ட பேசுனீங்க? கீதாமா? ஓ கீதாவா? இன்னும் டைம் ஆயிடுச்சு, வேலைக்காரனை காணுமே. காய்கறி வாங்கணும், சமைக்கணும், நான் தான் டிஃபன் செய்யணும், சாப்பாடு செய்யணும். போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. வேலைக்காரங்க போனா எங்கே போய் தொலைஞ்சா? நான் போகணுமா? சரி, வீட்டுக்கு தானே, செய்ய வேண்டியது தானே. சரி, நானே போகிறேன். அவர் மூச்சு எம்மா மூச்சு நின்று போச்சுங்கம்மா. இப்ப என்னம்மா செய்யறது ஒண்ணுமே புரியலையே. ஐயா என்னம்மா பண்ண போறோம்? ஐயா இப்படி போச்சுங்கம்மா. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, இது பாத்துக்குருவோம். நீ போய் கோணி எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் போடுங்க, கட்டிடலாம். நல்லா பிடி பிடி சொல்றேன். நீங்க ஏமா நீ தள்ளிக்கங்கம்மா, நீங்க தள்ளிக்கங்க. கோணி உள்ள காலை உள்ள தூக்கி போடு. மேல தூக்கு, அப்படியே மேல தூக்கு, இந்த பக்கம் தூக்குங்க. மேல தூக்கு, ஒண்ணு நீங்க பயப்படாதீங்கம்மா. மேல தூக்குங்க, இன்னும் காலை உள்ள தூக்கி போடு. தூக்கு மேல, இன்னும் ஏத்து. பாக்குறாங்களா? அப்பாடா, தப்பிச்சோம்.
ஓடலை காலு ஓடலை. அப்பாடா, இந்த இடத்துல யாரும் இல்லை. இருந்தாலும் உடம்பெல்லாம் வேர்க்குது, கை கால்லாம் நடுக்குது. இந்த ராத்திரியில் இந்த பணத்தை கொண்டு வரணும். அப்பா, கையும் ஆடுது காலும் ஆடுது. இல்லை, நல்ல இடத்துல இங்கே பிடிச்சிட வேண்டியது. எவனு வர்றானா? அப்பாடா, சரி சரி. பிரச்சனை ஊச்சுடா சாமி. என்ன இது? என்னன்னு தெரியலையே. இதை பாருப்பா மூட்டை. பாத்தியா, மூட்டையில தான் இருக்க போகுது. போதை மருந்து இருக்க போகுது. போலி மருந்து கூட இருக்கலாம். பாத்தியா, தொடாத. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம்னா வரிசு கூட கிடைக்கலாம். பேப்பர்லையும் டிவிலையும் நம்ம பப்ளிசிட்டி கூட கிடைக்கும். எப்படி? சரி சரி, ஃபோன் போடலாம். சீக்கிரம் ஃபோன் போடு. ஃபோன் போடு. ஹலோ, யார்ப்பா நீ? நாங்கள் பப்ளிக் பேசுகிறேங்க. இங்கே ஒரு மூட்டை இருக்குதுங்க, என்னன்னே தெரியல, கொஞ்சம் வந்து பாருங்க. ஈசிஆர் ரோடு. ஈசிஆர் ரோட்லங்க. யோ, என்னையா மூட்டை? ஒன்றுமே தெரியலம்மா. மூட்டையை பார்த்தா ஃபோன் பண்ணம்மா. ஃபோன் அட்வான், இதை ஓப்பன் பண்ணு. யோ, என்னையா இது? ஆளை சாவடிச்சிட்டு ஃபோன் பண்ணுறீங்களா? ஐயோ, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதும்மா. பார்த்தோன்னே ஃபோன் பண்ணிட்டோம்மா. பார்த்தோன்னே ஃபோன் பண்ணிட்டோம்மா. அதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாதுமா. யோ, தூக்கிங்க. தூக்கிட்டு போய் வண்டியில் வைங்க. யோ, ஸ்டேஷனுக்கு நடங்க. யோ, கார் யாருது? பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு தொழில் வந்துட்டு போவார், அவர் கார் தாம்மா இது. கார் நம்பர் நோட் பண்ணு. நடங்க. யோ, உண்மையை சொல்லுங்க. யார் யா கொலை பண்ணது? அம்மா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா. ஐயோ, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுமா. சரி சரி, ரைட்டர், இவங்க 2 பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பு. யோ, விசாரணைக்கு கூப்பிடும் போது வரணும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. அம்மா, ஐயாவை அநியாயம் கொண்டுட்டாமங்கம்மா. ஐம் சாரி. சாரி, இது எப்படிம்மா நடந்தது? இது எப்படி நடந்தது? என்னாச்சு? அம்மா, ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா? ஓகே மேடம், நாங்கள் விசாரணை கூப்பிடும் போது வாங்க. ஓகே மேடம், தேவைப்படும் போது கூப்பிட்றோம். என்ன மச்சான், வர வர ஃபிகருங்கெல்லாம் வத்தலும் சத்தலமாக இருக்கு. அது ஒன்றும் இல்லை மச்சான், வெயில் அடிக்குதுல்ல, அதனால தான் அப்படி. என்ன மச்சான், இந்த வெயில் எப்படி மச்சான் சமாளிக்க போகிறது? டெய்லி 2 டீ அடி, எல்லாம் சரியாக போயிடும். ஆமாம் ஆமாம், அப்போ கூட ஒரு காசில் சிங்கிள் டீக்கே வழி இல்லை. பீர் வர கேட்குதா? என் லவ் மட்டும் சக்ஸஸ் ஆகட்டும். 10 ரூபா வட்டிக்காவது கடனை வாங்கி எல்லாருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலில் ட்ரீட். ஓகேவா? ஓகே மச்சான். ஓகே மச்சான். விஜய், இந்த வருஷம் கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்கு என்ன வைக்க போகிறீங்க?
சார் இந்த வருஷம் டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலான்னு இருக்கோம். வெரி குட் வெரி குட். யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம்னு நினைக்கிறீங்க? சார் கலெக்டர் இல்லாட்டி மினிஸ்டர் யாராவது வர வைக்கலான்னு இருக்கோம். குட் வெரி குட். எப்போ சார் வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? கம்மிங் சாட்டர்டே ஈவினிங் வச்சிடலாம் சார். இட்ஸ் ஓகே. One, two, three, four, five, six, seven, eight. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2. வணக்கம் மாஸ்டர். வணக்கம்மா. மாஸ்டர், எங்கள் காலேஜில் ஆனுவல் டே நடக்க போகுது. அந்த டான்ஸ் போட்டியில் நாங்கள் தான் ஜெயிக்கணும். எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர். ஸ்னேகா, அசின், நயன்தாரா இவங்கெல்லாம் தெரியும் அதானே மாஸ்டர்? இவங்க எல்லாம் என் ஸ்டூடெண்ட்டு. சும்மா இருடி, கோச்சிக்காதீங்க மாஸ்டர். எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர். ஓகே ஓகே. ஆமாம், நீங்கள் எந்த டான்ஸ் ஆட போகிறீங்க? இப்போல்லாம் குத்துப்பாட்டு தானே ஃபேமஸ் மாஸ்டர், அதே ஆடுறோம். சரி ஆடுங்க. மக பாரடா, அவ அள்ள அள்ள அமுத சொரவிதானடா. முக்காவோட போட்டுட்டு என்ன முழுதாக அள்ளிக்கத்தான் பாக்குறா. அக்கா மக பாரடா, அவ அள்ள அள்ள அமுத சொரவிதானடா. முக்காவோட போட்டுட்டு என்ன முழுதாக அள்ளிக்கத்தான் பாக்குறா. மீன் கண்ணழகி, கடுத்து மீன் காலழகி, கோல மீன் முக்களகி, கொரவ மீன் உரலழகி, ஒவ்வா மீன் வளவளப்ப பாரடா. அவ வஜ்ர போல வாட்டமான ஆளடா. அச்சி ஒவ்வா மீன் வளவளப்ப பாரடா. அவ வஜ்ரம் போல வாட்டமான ஆளடா. அக்கா மக பாரடா, அவ அள்ள அள்ள அமுதரவிதானடா. முக்காவோட போட்டுட்டு என்ன முழுதாக அள்ளிக்கத்தான் பாக்குறா. டிகிரி டாக்கு சும்மா இழுத்து போட்டு தாக்கு பக்கம் வராதடி பேக்கு பைய பாஞ்சிட்டு வா பாத்து. சோழ வரும் சோனாங்கி, நான் சொக்க மாட்டேன் உன்னை பார்த்து தானேங்கி. மாதவரம் மச்சானே, மனசு மயங்க மாட்டேன் ஆசை நீயும் வச்சாலே. சோழ வரும் சோனாங்கி, நான் சொக்க மாட்டேன் உன்னை பார்த்து தானேங்கி. மாதவரம் மச்சானே, மனசு மயங்க மாட்டேன் ஆசை நீயும் வச்சாலே. சொல்லியான தேகம் பாரு, ஒன்னா போல ஆள பாரு, தேவாங்கு மூஞ்ச பாரு, தென்னா விட்டு திமிர பாரு. ஒண்டி நின்னு பாருடா, நீ ஒண்ணுக்கு கோபத்தவாத ஆளுடா. ஒண்டி நின்னு பாருடா, நீ ஒண்ணுக்கு கோபத்தவாத ஆளுடா. சோழ வரும் சோனாங்கி, நான் சொக்க மாட்டேன் உன்னை பார்த்து தானேங்கி. மாதவரம் மச்சானே, மனசு மயங்க மாட்டேன் ஆசை நீயும் வச்சாலே. டிகிரி டாக்கு சும்மா இழுத்து போட்டு தாக்குவது இல்லாதவனை பார்த்து நீ அங்காதடி பேச்சு. மயிலாப்பூர் வத்தளமே, மனசு கேட்ட சித்திரமே, அல்கோவா மாம்பழத்தை பறிச்சு நான் திங்கணுமே. மயிலாப்பூர் வத்தளமே, மனசு கேட்ட சித்திரமே, மல்கோவா மாம்பழத்தை பறிச்சு நானும் திங்கணுமே. உன்னால மனந்தா உருகுதடி தினந்தா, உள்ளூர உன நினைச்சு தேடும் உடல் சுகந்தா. 5-6 மாசமா ஆசை பொண்ணே புருவமா, ஆசைய அடக்கி வச்சு அண்டனியும் மாறமா. அக்கா மக பாரடா, அவ அள்ள அள்ள முதலுறவிதானடா. முக்காவோட போட்டுட்டு என்ன முழுதாக அள்ளிக்கத்தான் பாக்குறா.
அக்கா மக பாரடா அவ அள்ள அள்ள அமுத கருவிதானடா முக்காவோட போட்டுட்டு என்ன முழுசாக அள்ளிக்கத்தான் பார்க்கிறா. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று உங்கள் நடன நிகழ்ச்சியை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அறிவிப்பதற்கு மாண்புமிகு கலெக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்று உங்களுக்கு பரிசு கொடுக்குமாறு அவரை மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஆட்டமும் பாட்டமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதில் யார் வெற்றி பெற்றார்கள் என்று கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் 2 பேரும் இந்த கப்பை ரோலிங் கப்பாக 6 மாதம் வைத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாராட்டு பரிசளித்த மாண்புமிகு கலெக்டர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும், பெற்றோர்களுக்கும், பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு என் வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். உன் பேர் என்ன? விஜய். எப்படி நடந்தது? எங்கே நடந்தது? போன பௌர்ணமி நைட்டு கீதா மேடம் ஒரு மாதிரியா இருந்தாங்க. அப்போ ஹலோ விஜய், எப்படி இருக்கீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? அவசியம் வரணும். தேங்க்யூ, பாய். ஹலோ கீதா மேடம். ஹாய் விஜய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். உட்காருங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஓகே. கலைவாணன். அம்மா வந்துட்டீங்கம்மா. இந்தாங்கம்மா. ஐயா இந்தாங்கய்யா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லையா? கலைவாணன், கலைவாணன், இந்த வேலைக்கார பசங்களே இப்படிதான். இருங்க, நான் கொண்டு வரேன். எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கு, வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம்.
நான் அந்த பயத்திலே ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். அதான் காலில் அடிபட்டுருச்சு. வேற ஏதாச்சும்? இல்லை, காலில் மட்டும்தான் அடிபட்டு. காலை மட்டும்தானா? மிஸ்டர் விஜய், இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். கரெக்டாக மாத்திரை சாப்பிட்டீங்களா? ஆ, நல்லா தூங்குனீங்களா? தூங்கினேன் சார். டேக் கேர் ஆஃப் யூ. யார் அது? யாருங்க அது? ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கங்கய்யா. மிஸ் கீதாவோட வீடு இதுதானே? ஆமாங்கய்யா. மேடம் இருக்காங்களா? எதுக்கு கேட்குறீங்க? ஓ, இருக்காங்களா இல்லையா? முக்கியமான விஷயமா ஸ்டேஷன் வந்து பார்த்துட்டு போக சொல்லு. ஐயா ஆஸ்பத்திரி போயிருக்காங்கய்யா. எப்போ வருவாங்க? எனக்கு தெரியாதுங்கய்யா. வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்க சொல்லு. சரிங்கய்யா. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் முதலாளி பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா, வேலைக்காரன் பேசுறீங்கய்யா. வணக்கம். கீதா எங்க? ஐயா கீதாமா வந்து சொல்றீங்கய்யா. கீதாம்மா வந்து வந்துங்கய்யா ஜெயில இருக்காங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ஜெயில இருக்காங்க ஐயா. என்னாச்சு? ஐயா நீங்க நேரடியா வாங்க சொல்லிடுறீங்க ஐயா. சரி சரி. சரிங்க ஐயா. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா வேற ஜெயில இருக்காங்க, ஐயா வேற ஊர்ல இருந்து வர போறாரு. என்ன நடக்க போதோ ஆண்டவன் தான் பார்க்கணும். நடக்கட்டும், பார்ப்போம். சார், என் கீதாவை பார்க்கணும். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சூப்பரண்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த கோலத்தை பார்க்கணும், இவ்வளோ தூரத்துல வந்திருக்கிறேன். மிஸ் கீதா, உங்க மேல கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க? சாரி யுவர் ஆனர், கீதாவுக்கு மனநல சரியில்லாதனால அவங்களால பேச முடியாது. அதனால் நாங்களே ஆர்குமெண்ட் பண்ணுறோம். கைண்ட்லி பர்மிட் டு யுவர் ஆனர். எஸ், யூ மே ப்ரொசீட். இன்ஸ்பெக்டர், கீதாவை எதற்காக அரெஸ்ட் பண்ணீங்க? கீதாவை கொலை குற்றம் செஞ்சதுக்காக அரெஸ்ட் பண்ணோம். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எஸ், யூ மே ப்ரொசீட். கீதாவை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? கீதாவை கொலை குற்றம் செஞ்சதுக்காக அரெஸ்ட் பண்ணோம். எப்படி கொலை குற்றம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? என்ன ஆதாரம் இருக்குது? சந்தேகத்தின் பேரில். நான் சொல்கிறேன், கீதா தனக்கு கிடைக்கவில்லை என்று பழிவாங்க முயற்சி செய்தார். கீதாவை உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்? கடந்த 1 வருஷமா தெரியும். எப்படி? ஜஸ்ட் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்னா? ஃப்ரெண்டுன்னா சும்மா ஃப்ரெண்டு. நோ நோ, நான் சொல்கிறேன், கீதா தன்னுடைய திருமணம் தடைபெற்றதால் போன பௌர்ணமி என்று வேண்டுமென்றே பழிவாங்க முயற்சி செய்தார்கள், அவ்வளவுதான். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். நோ நோ, முதல் பௌர்ணமி அன்னைக்கு கீதா எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் திருமணத்துக்கு என்னால் வர முடியல, உங்களுக்காக பரிசு பொருளை வாங்கி வச்சுருக்கேன், வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. நானும் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் பார்த்தா
பயத்தில் கீழே குதிச்சதில் தலையில் அடிபட்டுருச்சு. இங்கே நடந்ததெல்லாம் வீட்டுக்கு போய் என் மனைவி கிட்ட சொன்னேன். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். மேடம், உங்கள் கணவர் எப்படி இறந்தார்? கீதா அவர்கள் உங்கள் கணவரை பழிவாங்குவதற்காகவே வேண்டுமென்றே கொலை செய்தார் என்று நான் ஆணித்தரமாக குற்றம் சாட்டுகிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இல்லை ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கு, இது 3வது அட்டாக். இயற்கையாகவே இருந்தார். இந்த தகவல்களை இந்த கோர்ட்டிற்கு ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளேன். ஐ am already submitted the report to this court. Kindly note this point யுவர் ஆனர். உங்களுடைய காலில் எப்படி அடிபட்டது? போன பௌர்ணமி நைட்டு கீதா மேடம் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அப்போது ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வந்தது. இன்னும் மயக்கம் வர மாதிரி நடித்தேன் நான். அவங்க புழுக்கமாக இருக்குதுன்னு மாடிக்கு கூட்டின்னு போனாங்க. அவங்க முகமே பார்க்குறதுக்கு விகாரமாக இருந்தது. அந்த பயத்திலே கால் தவறி ஊந்துட்டேன். அதான் நடந்தது. நோ, கீதா அவர்கள் உங்களை பழிவாங்கவே அப்படி செய்தார்கள். அப்படி இல்லை, அதுதான் நடந்தது. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். கீதாவுக்கு மனநிலை சரியில்லாதனால 2 நாள் பெயில் கொடுத்தீங்கன்னா நன்றாக இருக்கும் யுவர் ஆனர். ஸ்பெஷல் கேஸாக 2 நாள் பெயில் கொடுக்குறேன். தினமும் காலையில் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும். அவங்களுக்கு பாதுகாப்பாக கூட யாராவது ஒருத்தர் இருக்கலாம். இதை நான் அனுமதிக்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் லீடிங் லாயராக இருக்கார். அவர் பேர் குல்கர்னி. அவரை வர வச்சு உங்கள் கேஸை ஜெயிக்க வைக்கிறேன். அப்படியா? ஆனால் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாகும். அது பற்றி என்ன? எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, என் கீதாக்கு விடுதலை கிடைக்கணும். ஓகே, சீக்கிரமாக வர வைக்கிறேன். ஓகே, நான் அப்படியா? ஏற்பாடு பண்ணுறேன். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். நைட்டு 10ஆம் நம்பர் வார்டில் அட்மிட் ஆன பேஷண்ட் எப்படி இருக்கிறாங்க? இஸ் ஓகே. தூக்க ஊசி போட்டதுனால தூங்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் டேக் கேர். ஓகே சார். ஆமாம், பிக கட்சிட்டா போதும், தள்ளிட்டு வந்துடுவாங்க. இது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இல்லைங்க. மிஸ்டர், டாக்டரை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் பேஷண்ட் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. வாங்க. குட் ஈவினிங் டாக்டர். ஐ ஆம் ப்ரொஃபஸர் சுரேஷ். குட் ஈவினிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் மிஸ் கீதா. ஓகே. ஒவ்வொரு பௌர்ணமி ஆனால் அவங்க மைண்டு ஒரு மாதிரியாக டைவர்ட் ஆகுது. எஸ். தான் என்ன செய்யறேன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படியா? கோர்ட்டில் இருந்து 2 நாள் பெயிலில் வந்திருக்கோம். அதுக்குள்ளே அவங்கள செக் பண்ணி என்னன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி தான் 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அதே மாதிரி 2வது பௌர்ணமி அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வர சொல்லி அன்னைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலதிபர் வீட்டுக்கு வந்து திடீர்னு டென்ஷனில் இறந்துட்டார். ஐ see. அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல டாக்டர். அவ்வளோதான். So sad. நான் உங்களை செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் தரேன். கொஞ்சம் இப்படி வாங்க, வந்து உட்காருங்க. வாங்கம்மா, பார்த்து உட்காருங்கம்மா. கையை காட்டுங்க. நத்திங் டு worry ப்ரொஃபஸர். நான் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். இது ஒரு விதமான மன அழுத்தத்தில் வந்திருக்கு. இது ஒரு வித டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் நைட்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு
சிஸ்டத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி மார்னிங் நான் ரெடி பண்ணிடுறேன். இந்த மாதிரி கேஸு இந்தியாவில் நிறையா நடந்திருக்கு. இன்றைக்கி ஒரு நைட்டு டைம் கொடுங்க. நாளைக்கு மார்னிங் வந்து ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணி உங்கள் சுப்ரீம் கோர்ட் வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு கேஸை வாதாட சொல்லுங்கள். இவங்க வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க வேண்டாம், நான் மட்டும் வந்தால் போதுமா? நீங்கள் மட்டும் வந்தால் போதும். ஓகே, தேங்க்யூ. வெரி நைஸ், போயிட்டு வாங்க. ஆரோக்கியா, இதை வந்துட்டேன் டாக்டர். நைட்டு தண்ணி அடிச்சுட்டு கவுந்து படுத்துறாத. நாளைக்கு காலையில் நேரத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு. என் பொண்டாட்டி சத்தம் போடுறான் டாக்டர். நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சரி, குட் நைட் டாக்டர். குட் நைட். Good morning, doctor. Good morning. Please take your seat. Thank you. You can win the case. Is it? How can it, sir? நேற்று நைட்டு உங்கள் ஃப்ரெண்டோட கேஸை ஸ்டடி பண்ணிவிட்டு ரிப்போர்ட்ஸை கேதர் பண்ணியிருக்கேன். அதனால் இந்தியாவில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு. குறிப்பாக பீகார், ஒரிசா, ஏன் தமிழ்நாட்டில் கூட நிறையா நடந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி உங்கள் வக்கீல்கிட்ட கொடுத்து கேஸை வாதாடி வின் பண்ண சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடலாம். என்ன இவ்வளோ லேட் பண்ணுறாங்க? எதாவது கொடுத்தா நம்ம காலையில் ஏதாவது போய் சாப்பிட்லாம், இது பண்ணலாம். பைசா இல்லை, எல்லாம் சாவுகிராக்கே இருக்குது. சீக்கிரம் வந்தால் தானே ஏதாவது போட்டு நேரத்தோடு போகலாம், சாப்பிட்லாம், குடிக்கலாம். சே காலங்கத்தில் மோசமான கேஸ் வந்தது. சாவுகிராக்கி. சே. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். Thank you very much. டாக்டர், உங்களோட ஃபீஸ்? நோ, கேஸை வின் பண்ண பிறகு கொடுங்க. நோ, அது தர்மமாகாது. தேங்க்யூ. சார், எல்லாம் முடிஞ்சிடுச்சா? வாங்கியாச்சுப்பா. சார், என்னப்பா நீ? ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். கஞ்ச ஒரு குவார்ட்டர் கூட இது தேராது போல. 70-80 ரூபா கேட்குறான், 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறான். சரி, ஒரு கட்டிங்காக அடிப்போம். நல்ல வேலை யாரும் பார்க்கலையா? எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், நான் கீதா சார்பா வாதாட வந்திருக்கேன். கீதா குற்றவாளி இல்லை, நிரபராதி. கீதா வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, நிறைய படிச்சிருக்காங்க. முதல் நாள் பௌர்ணமி இரவு அன்று ப்ரொஃபஸர் சுரேஷ் அவர்கள் தானாக மாடியிலிருந்து கீழே குதித்து காலை ஒடித்து கொண்டார். இரண்டாவது பௌர்ணமி இரவு அன்று தொழிலதிபர் தினேஷ் அவர்கள் மாரடைப்பால் இயற்கையாகவே மரணமடைந்தார். இது அவருக்கு 3வது அட்டாக். இதனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த நீதிமன்றத்தில் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 3வது பௌர்ணமி இரவன்று கல்லூரி மாணவர் விஜய் அவர்கள் கால் தவறி கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டார்.
கீதா அவர்கள் வேண்டுமென்றே கொலை குற்றம் புரியவில்லை. அவருக்கு திருமணம் தடைப்பட்டதால் மனநிலை பாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அவர்களுக்கு தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியவில்லை. இதைப்போல் பல மாநிலங்களில் வழக்குகள் நடைபெற்றுள்ளது. அந்த வழக்குகள் தீர்ப்பின்படி ஒரு மனநோயாளி கொலை செய்திருந்தாலும் கூட அவர்களை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்திருக்கிறது. இதனுடைய முழு விவரங்களும் எங்கள் வக்கீல் மூலமாக இந்த நீதிமன்றத்தில் தங்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, கீதா அவர்கள் குற்றமற்றவர். அவர்களுக்கு நியாயம் வழங்கி விடுதலை செய்யுமாறு தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். Judgment reserved on Friday. Congratulations. Thank you. Thank you. தரப்பு வக்கீலின் வாதப்படியும் டாக்டரின் ரிப்போர்ட் படியும் கீதா இந்த கொலையை செய்யவில்லை என்று தீர்மானித்துள்ளது. ஆகவே இபிகோ 301 படி இந்த கோர்ட் கீதாவை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறது. கீதா, 1 minute. ஐ எம் வெரி சாரி. இதெல்லாம் என்னால் தான் நடந்தது. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழலாம். வாமா கீதா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வாமா. எது நடக்கணுமோ அது நடக்கட்டும், வாமா.